வணக்கம் வாத்தியாரையா. பாப்பா சுந்தரம், இப்பதான் வர்றியா? ஆமா. நீங்க நல்லா இருக்கீங்களா? பள்ளிக்கூடம் ஒழுங்கா நடக்குதா? எப்படிப்பா ஒழுங்கா நடக்கும்? ஏன்? இந்த பள்ளிக்கூடத்துக்கு அரசாங்கம் கொடுக்கிற உதவி பணத்தை எல்லாம் தர்மலிங்கமே வாங்கி அவர் இரும்பு பெட்டிக்குள்ள வச்சுக்கிறாரே. ஓ அண்ணா, வாமா கல்யாணி. ஏன் இப்படி இருக்க? என்னப்பா பண்றது? வறுமையையும் வாத்தியாரையும் பிரிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. 10 மாசமாச்சு பிரசிடண்ட் சம்பளம் கொடுத்து. அதனாலதான். அப்படின்னா குடும்பம் எப்படித்தான் நடக்குது? பொழுது ஏண்டா விடியுதுன்னு எனக்கு பயமா இருக்குப்பா. இந்த பொண்ணாவது கஷ்டப்படாம இருக்கட்டும்னு தான் பிரசிடண்ட் ஐயா வீட்டுக்கு வேலைக்கு அனுப்புனேன். சுந்தரம், தட்டி கேட்கறதுக்கு யாருமே இல்லைங்கிற தைரியத்துல தலகால் புரியாம ஆடுறான் அந்த பிரசிடண்ட் தர்மலிங்கம். அடே சரளா, என் கண்ணை என்னடா இப்படி இழைச்சு போயிட்ட? அவனா? அனி நீயா? வேண்டாத விவகாரத்துல எல்லாம் எதுக்காக தலையிடணும்? இப்படி எல்லார் மனசையும் வேதனைப்படுத்திட்டு நீ ஏப்பா ஜெயிலுக்கு போகணும்? அனி